வியூவர்ஸ், 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில வாழ்ந்த பூச்சிகள் எல்லாமே செம்ம பெருசா வாழ்ந்திருக்குதுங்க. இப்ப ரொம்பவும் சின்னதா இருக்கிற தட்டப்பூச்சியே அப்போ ராட்சச சைஸ்ல இருந்திருக்கு. இப்ப சின்னதா இருக்கிற பூரான் பூச்சியே அப்போ மனிதர்களையே வேட்டையாடி சாப்பிடுற சைஸ்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பூமியில ஏற்பட்ட மாற்றங்களாலையும் உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சினாலையும் விலங்குகள் எல்லாம் பெருசா வளர்ந்து பூச்சிகள் எல்லாம் ரொம்பவும் சின்னதா மாறிடுச்சுங்க. இதுல ஒரு சில பூச்சிகள் தன்னுடைய இயல்பான அளவை விட இப்போ மறுபடியும் செம்ம பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த மாதிரி பெருசா வளர்ந்துட்டு இருக்கிற 7 பூச்சிகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் இன்ஃபோ ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அட்லஸ் மோத். உலகத்துல 17,500 வகையான வண்ணத்து பூச்சி இனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் கம்பளி பூச்சியா இருந்து வண்ணத்து பூச்சியா மாறதே கடவுள் செய்யற ஒரு அற்புதம் தான். இதுல இந்த அட்லஸ் மோத்ங்கிற வண்ணத்து பூச்சி 1ல இருந்து 2 வாரம் தான் உயிர் வாழும். ஆனா இந்த 2 வாரத்துக்குள்ள இதுங்க 7ல இருந்து 8 இன்ச் அளவுக்கு பெருசா வளர்ந்துடுங்க. இந்த வண்ணத்து பூச்சி இவ்ளோ பெருசா வளர்றதுனாலயே நிறைய பேர் இந்த வண்ணத்து பூச்சிகளை பிடிச்சி இனப்பெருக்கம் பண்ண வச்சு இது கம்பளி பூச்சியா இருந்து வண்ணத்து பூச்சியா மாற ஸ்டேஜ்ல இருக்கிற முட்டைகளை சேல் பண்றாங்க. அதுலயும் இந்த வண்ணத்து பூச்சியுடைய ரெக்கையுடைய ஓரத்தை பாத்தீங்க பாம்பு தலையோட டிசைன் மாதிரியே இருக்கும். நார்மலா 8 இன்ச் வளர இந்த வண்ணத்து பூச்சி வாஷிங்டன்ல உள்ள இந்த வீட்டு கார்டன்ல 10 இன்ச் அளவுக்கு செம்ம பெருசா வளர்ந்திருக்கு. அடுத்தது ஹெர்குலஸ் பீட்டல். இந்த ஹெர்குலஸ் பூச்சிகள் அதிகபட்சமா 2 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இது இந்த மாதிரி புழுவா இருந்ததா பூச்சியா உருமாறும். நார்மலாவே இதுங்க காட்டுல ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுதான் இதோட பலத்தை காட்டும். இதனாலேயே வெளிநாடுகள்ல நிறைய பேர் இந்த பூச்சிகளை பிடிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை விட ஆரம்பிச்சாங்க. ஜப்பான்ல இந்த பூச்சியை இப்போ வெண்டிங் மிஷின்கள்லயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா இந்த பூச்சிகள் 6ல இருந்து 8 சென்டிமீட்டர் தான் வளரும். ஆனா நிறைய பேர் இப்ப சண்டை விடுறதுக்காக இந்த பூச்சிகளை பெருசு பெருசா வளர்க்க ஆரம்பிச்சதுனால இதுங்க இப்படி செம்ம பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது பறக்கும்போது மோட்டார் ஓடுற மாதிரி எவ்வளவு சத்தம் கேக்குது பாருங்க. அடுத்தது ஸ்டிக்கி இன்செக்ட்ஸ். பாக்குறதுக்கு மரக்குச்சி மாதிரி இருக்கிறதுனால தான் இத குச்சி பூச்சின்னு சொல்றாங்க. பூச்சிகள்லயே இதுதான் ரொம்பவும் நீளமா வளர்ற பூச்சி. இந்த பூச்சிக்கு ஏதாவது ஆபத்துனா டக்குனு மரத்துல இருந்து கீழே விழுந்து அசியாம கிடந்து காஞ்சு போன குச்சி மாதிரியே நடிக்கும். ஆரம்பத்துல இந்த பூச்சிகள் 20ல இருந்து 30 சென்டிமீட்டர் நீளம் தான் வளர்ந்து இருக்குதுங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி செம்ம நீளமா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்களா. இந்த பூச்சி எவ்வளவு நீளமா இருக்குது பாருங்க. இந்த பூச்சிகள் அதிகபட்சமா 1 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதோட முட்டைகளை பாக்குறதுக்கு மரத்துல இருந்து கீழே விழுந்த கொட்டைகள் மாதிரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த பூச்சி நீளமா இருந்தாலும் இது மனிதர்களை எதுவுமே பண்ணாதுங்க. அடுத்தது காக்ரோச். கற்ப பூச்சிகள்ல 4000க்கும் அதிக வகையான கற்ப பூச்சிகள் இருக்குது. உலகத்துல வாழ்ற பூச்சிகள்லயே அமெரிக்கன் காக்ரோச்னு சொல்லப்படுற இந்த கற்ப பூச்சிகள் தான் ரொம்பவும் வேகமா ஓடுற பூச்சிகள். இந்த கற்ப பூச்சிகள் அதிகபட்சமா 5.5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். சின்ன கேப் இருந்தா கூட அதுக்குள்ள இருந்து கற்ப பூச்சிகள் வரத பாத்திருப்பீங்க. ஏன்னா கற்ப பூச்சிகளால இதோட உடல் எடையில 90% அழுத்தத்தை தாங்கிக்க முடியும். இந்த சின்ன இடத்துக்குள்ள இந்த கற்ப பூச்சி எப்படி நகர்ந்து போகுது பாருங்க. சைனாவுல கற்ப பூச்சிகளை இந்த மாதிரி ஃபார்ம்ல வச்சு வளர்த்து உணவாவே சாப்பிடுறாங்க. கற்பம்பூச்சிகள்லயே இந்த டரியோ கற்பம்பூச்சிகள் தான் முன்ன இருந்த சைஸை விட ரொம்பவும் பெருசா வளருதுங்க. இந்த ஒரு கற்பம்பூச்சி எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. அடுத்தது ஜெயின்ட் பீட்டா. இந்த ஜெயின்ட் பீட்டா பூச்சிகள் 6ல இருந்து 9 மாசம் தான் உயிர் வாழும். ஆரம்பத்துல இதுங்க 8 சென்டிமீட்டர் அளவுக்கு சின்னதா தான் வளர்ந்துச்சுங்க. ஆனா இப்ப இந்த பூச்சிகள் இப்படி செம்ம பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூச்சியை பாருங்க, இவருடைய கை அளவுக்கு பெருசா இருக்குது. இந்த பூச்சிகள் சைஸ்ல மட்டும் இல்லாம எண்ணிக்கையிலயும் அதிகமாகிட்டே வருதுங்களாம். அதுலயும் நியூசிலாந்துல உள்ள காடுகள்ல தான் இந்த பூச்சிகள் அதிக எண்ணிக்கையில இருக்குதுங்க. அடுத்தது ஜெயின்ட் ஃபீஜியன் லாங் ஹார்ன்ட் பீட்டல்ஸ். இந்த பூச்சியோட உடல் அளவை விட இந்த பூச்சியோட ஆண்டனா தான் ரொம்பவும் நீளமா வளரும். இந்த பூச்சியும் இந்த மாதிரி புழுவா இருந்ததா பூச்சியா உருமாறும். ஆரம்பத்துல இந்த மாதிரி சின்னதா இருந்த இந்த பூச்சிகள் இப்ப செம்ம பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த பூச்சியோட உருவம் மட்டும் இல்லாம இந்த பூச்சியோட வாழ்நாளும் அதிகமாகிட்டே இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுங்க பார்க்க பெருசா இருந்தாலும் இதுங்க மனிதர்களை எதுவும் பண்ணாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பூச்சிகள் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிக்கிட்டே போகுதுங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது அமேசானியன் ஜெயின்ட் சென்டிபீட். இந்த பூரான் பூச்சிகள்ல 8000க்கும் அதிக வகையான பூரான் பூச்சிகள் இருக்குது. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சென்டிபீடுகள் ஆக்ரோஃபியூராங்கிற பேர்ல ராட்சச சைஸ்ல வாழ்ந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதுங்க ரொம்பவும் சின்னதா மாறிடுச்சுங்க. இந்த பூரான் பூச்சிகள்லயே அமேசான் காடுகள்ல வாழ்ற இந்த அமேசானியன் ஜெயின்ட் பூரான் பூச்சிகள் தான் ரொம்பவும் பெருசா வளருங்க. இதுங்க விஷப்பூச்சியா இருந்தாலும் சைனாவுல இதோட விஷ கொடுக்க மட்டும் எடுத்துட்டு இதையும் உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவும் பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்களா. இந்த பூரான் பூச்சி எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. வெளிநாடுகள்ல நிறைய பேர் இத விஷப்பூச்சின்னு தெரிஞ்சியும் செல்ல பிராணிகளா கூட வளர்க்கறாங்க. இதுங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பூச்சிகள் இந்த மாதிரி இப்ப ரொம்பவும் பெருசா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் எண்ணிக்கையிலேயே பூச்சிகள் அதிகமாகிட்டே வருதுங்க. வெட்டுக்கிளி பூச்சிகள் எல்லாம் இப்படி கூட்ட கூட்டமா வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூச்சிகளுடைய இந்த அபாரமான வளர்ச்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் இன்ஃபோ ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.